அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல கிருஷ்ணமூர்த்திங்கிறவரு தன்னோட சிக்கன் கடையை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. எப்பவுமே கிருஷ்ணனோட கடையில நிறைய பேர் கறி வாங்குறதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமா கிருஷ்ணமூர்த்தி கடையில தான் வந்து சிக்கனை வாங்குறது வழக்கம். யாப்பா கிருஷ்ணமூர்த்தி, நான் எவ்வளவு நேரம் ஆச்சு, முதல்ல எனக்கு கறியை வெட்டி கொடுப்பா. எவ்வளவு நேரம் கால் கலக்க நிக்கிறது பாத்துக்க. சீக்கிரம் நான் வீட்டுக்கு போவேனாமா? அங்கிட்ட இருக்க கறி கடையெல்லாம் விட்டுட்டு உன் கடைக்கு வந்ததுக்கு இவ்வளோ நேரம் நிக்க வைப்பையா? சீக்கிரம் வெட்டு. ஏப்பா கொஞ்சம் பொறுத்துதாப்பா வாங்கிட்டு போனோம். உனக்கு முன்னாடி 2 பேர் வந்து கறியை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வெட்டிட்டு தானே உனக்கு வெட்ட முடியும். உனக்கு வெட்டினேன்னா அவங்க கோச்சிட்டு போயிட மாட்டாங்களா? நியாயப்படி நடந்துக்கணும். கொஞ்சம் நிதானமா இருந்து வாங்கிட்டு போப்பா. அப்படி சொல்லு கிருஷ்ணமூர்த்தி, அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த மாதிரி ஆளுக எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ரேஷன் கடைக்கு போனாலும் முந்தி அடிக்கணும், எந்த கடைக்கு போனாலும் முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனோம். ஏயா கொஞ்சம் பொறுமையா இருயா, உனக்கு முன்னாடியே நாங்க வந்து அரை மணி நேரமா நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய பேர் கறிகளை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியோட கடையில கறியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அன்னைக்கு தன்னோட சிநேகிதன் அந்த இடத்துக்கு வந்தான். டே கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன்டா. நான் புதுசாக வீடு கட்டிட்டேன் பார்த்துக்க. எப்படியோ என்னோட சிக்கன் கடை தொழிலை வச்சு ஒரு பெரிய அதிபர் ஆகிட்டேன். எனக்கு அது போதும். என் வீடு ஒரு கட்டியிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் தொழில் வேற விடுறேன்டா. இதுக்கு மேலே என் குடும்பத்துக்கு என்ன சந்தோஷம் வேணும்? உன்னைய பால் காய்ச்சறதுக்கு கூப்பிடலாம் தான் வந்தேன். கண்டிப்பாக நீ பால் காய்ச்சறதுக்கு வந்துடணும். என்ன நாளைக்கு காலையில் 6 மணிக்கு டான்னு இருக்கணும் வீட்டில். டே ஒன்ன மாதிரி தான் நானும் சிக்கன் கடை தொழில ஆரம்பித்தேன். என்னடா நான் இன்ன வரைக்கும் ஒரு வீடு கூட கட்டல, ஆனால் நீ பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி ஒரு அதிபராகவே ஆயிட்டியே. ஆனால் உன் கடையை விட என் கடைக்கு தான் அதிக கூட்டம் வரும். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ லாபம் கம்மியாக வருது? உனக்கு எப்படி இவ்வளோ அதிகமாக வருதுன்னே தெரியலையே. அதெல்லாம் தொழில் ரகசியம்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என்னோட பால் காய்ச்சிக்கு கண்டிப்பாக வந்தாகணும், சரியா? நான் நல்ல நல்ல சாப்பாடாக நாளைக்கு போடலான் இருக்கேன். நல்லா கொட்டிக்க வந்து. முக்கியமாக ரங்கராஜுக்கும் போய் சொல்லணும். இப்போ போகிறப்ப சொல்லிட்டு போகிறேன். அவன் தானே நம்ம கடையில் வேலை பார்க்குறியான் இப்போ. எப்படி இவன் கடையை விட என் கடைக்கு தான் கூட்டம் அதிகமாக வருது, ஆனால் லாபம் என்னமோ அவன் தான் அதிகமாக எடுத்துருக்கிறான். எப்படி இப்போனால மட்டும் இப்படி முடியுது? இவன் நண்பர் ரங்கராஜை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவான்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவன் இந்த கடையில் தானே வேலை பார்க்குறான். இவனை பண்ணுற எல்லாத்தையும் அவன் கண்டிப்பாக சொல்லுவான். போய் கேட்டு பார்ப்போம். ரங்கராஜு கொஞ்சம் வெளியே வரியாப்பா, அவன் கூட கொஞ்சம் பேசணுப்பா. அட கிருஷ்ணமூர்த்தி, நீயா? எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஆமா கிருஷ்ணமூர்த்தி, நீயெல்லாம் என் வீட்டு பக்கத்தே வரமாட்ட, இப்ப எப்படி வந்திருக்கிற? ரொம்ப ஆச்சரியமா தாப்பா இருக்குது. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல ரங்கராஜ், நீ ஒரு கடையில வேலை பார்க்குறேல, அவன் எப்படி லாபம் அதிகமா எடுக்கிறான்? நானும் அவனை விட அதிகமானதான் லாபம் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனை விட என் கடைக்கு தான் கஸ்டமர் அதிகம் வராங்க. ஆனா எனக்கு குறைஞ்ச லாபம் கிடைக்குது, அவனுக்கு மட்டும் எப்படி அதிக லாபம் கிடைக்குது? இது கொஞ்சம் தயக்கம் இல்லாம சொல்றான் எனக்கு. அட கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு இது கூட தெரியாதாடா? அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நல்லா ஹோல்சேல் கடையில போய் சீக்கு வந்த கோழி, செத்த கோழி இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவான்டா. அந்த கறியெல்லாம் வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட பெறாது. அந்த மாதிரி கறியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவியான் பார்த்துக்க. இங்கே வந்து வெட்டி போட்டு வித்து போடுவியான். அதுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். இது ஒரு சாதாரண விஷயம். இது கூட அவனுக்கு தெரியாது? உன் கடையிலையும் இதை பண்ண வேண்டியதானடா. எத்தனை நாளைக்கு நீயே குறைஞ்ச லாபத்தையும் எடுத்துக்கிட்டு கிடப்ப? ஓகோ, இதுதான் விஷயமா? அப்ப காலையில நானும் வெள்ளனே போய் அந்த மாதிரி கோழிகள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் அந்த மாதிரி கோழிகளை விற்க ஆரம்பிச்சா எனக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். சீக்கிரமே வீடு வாங்கிடலாம். ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு என்ன எவ்வளவு வெள்ளனே எந்திரிச்சிட்ட? நீ எப்போவும் ஒரு 7 மணி போல தானடா எந்திரிப்ப. இன்னைக்கு என்ன 5:45 எந்திரிச்சிட்ட? சரி, எங்க போறேன்னு கேட்கக்கூடாது, நீயே சொல்லிட்டு போ. ஆமா, நான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறேன். நான் வந்து சொல்றேம்மா. கறி வாங்க தான் போறேன். ஒரு நல்ல கடை இருக்குதாம்மா, அங்க விலை கம்மியில கறி தராங்களாமா. அங்கதான் போய் வாங்க போறேன். நான் வந்து இதெல்லாம் பேசிக்கிறேன். நீ வீட்டுக்குள்ள போ. சொல்ற விஷயத்த ஏதாவது தெளிவா சொல்றானான்னு பாரு. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுன்னு பேசிட்டு போறான். இவனை இன்ன வரைக்கும் புத்தியே வர மாட்டேங்குது. வயசு தான் போய்கிட்டு இருக்குது. சரி, நம்மளோட ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டு இருக்கிறா. அவ வீட்டு விருந்துக்கு வரலைன்னா கோச்சுக்குவா. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும். இவனை கொண்டு வந்து பைக்ல ஒரு வாட்டி இறக்கி விட சொல்லலாம்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு இவன் கிளம்பிட்டியான். இனி என்ன பண்றது? நடந்தே போக வேண்டியதே. அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவனும் அந்த ஆகாது போகாத கோழிகள் எல்லாம் வாங்கி விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சா. யாபா கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு ஒரு நல்ல கோழியா பார்த்து வெட்டி கொடுப்பா. என்னோட தோழி இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வரா. அதனால கொஞ்சம் நல்ல கோழியா வெட்டி குடியன்னு, நல்லா கறி வச்ச கோழியா வெட்டி கொடுப்பா. அதுக்கு என்ன பாட்டி, நல்ல கறி வச்ச கோழியாவே வெட்டி தரேன். நல்ல கறியெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. அந்த பாட்டிக்கும் அவன் அந்த சீக்கு வந்த கோழிகள் எல்லாம் வெட்டி போட்டு கொடுத்தான். அவங்களும் அது தெரியாம வாங்கிட்டு போனாங்க. வழக்கமா வாங்குறவங்களும் அதே ரேட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அவன் ஆனா அந்த சீக்கு வந்த கோழியை போடுறான்னு யாருக்கும் தெரியல.
ஆகா, உண்மையிலே இன்னைக்கு நிறைய லாபம் பார்த்துருக்குறோம். இது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல வேளை நம்ம மட்டும் அந்த விஷயத்த கேட்காம இருந்திருந்தா இன்ன வரைக்கும் அதே லாபத்தோட பார்த்துட்டு இருந்திருப்போம். ரொம்ப நல்லதா போச்சு நமக்கு. இனிமேல் இதே பொழப்ப ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அப்ப அந்த கறி வாங்கிட்டு போன பாட்டி ரொம்ப கோவமா அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. என்ன பாட்டிமா, இன்னும் கொஞ்சம் கோழி வேணுமா? ஐயையோ, கோழிகள்லாம் தீந்து போச்சே. நாளைக்கு வாங்க, நாளைக்கு நல்ல நல்ல கோழியா எடுத்து வைக்கிறேன். அட பாவி, மனசாட்சியே இல்லாம இப்படி கெட்ட கறியை போட்டு வச்சிருக்கிறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? இதை சாப்பிட்ட என்னோட ஃப்ரெண்டு மயக்க போட்டு விழுந்துட்டா. அவளுக்கு வாந்தியா எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். இந்த சிக்கன்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் டாக்டர் சொல்லிட்டாரா. அப்படி என்ன கோழியை போட்டு தொலைஞ்ச? எனக்கு தெரியாது. என்னோட தோழிக்கு வந்து நீ பணம் கொடுத்து உதவி பண்ணலைனா இந்த கடையை எங்க கொண்டு போய் கேட்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன். கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லாம விடவே மாட்டேன், பாத்துக்கோ. நம்பி வர்ற அப்பாவி மக்கள்லாம் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு சும்மா விட்டா ஆகவே ஆகாது. இப்பவே போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா ஆமா, தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்க. அவங்களோட ஆஸ்பத்திரி செலவு மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அங்கெல்லாம் போய் சொல்லிடாதீங்கம்மா. அவ்வளவுதான், என் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நான் இனிமேல் அந்த மாதிரி கறியெல்லாம் போட மாட்டேன். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நானே உதவி பண்றேன், வாங்கம்மா. அடியே சரசு, பாத்தியா? இவன் தான் மொத்தத்துக்கு காரணம். இவன் தான் அந்த கோழி கடையை வச்சிருந்தவன். இவன் கடையில தாண்டி சிக்கனை வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டோம். அதனாலதான் உனக்கு இப்படி ஆகி போச்சு. உன் நிலைமைய பார்க்கறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவனை சும்மாவே விடக்கூடாது. இவன் உனக்கு பில்லு கட்டுறேன்னு சொல்லிட்டாண்டி. அம்மா, நீங்களா? உங்களுக்கு அந்த நிலைமை? ஐயோ, நான் போட்ட கெட்ட கோழி எங்க அம்மாவே வந்து சேர்ந்துருச்சே. அம்மா அம்மா, மன்னிச்சிருக்கம்மா. நான் தான்மா லாப நோக்கத்துக்காக பழைய கோழிலாம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன். அது கடைசியா நீங்க சாப்பிடுவீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா, நான் பண்ண தப்பு உங்களை வந்து சேர்ந்துருச்சே, மன்னிச்சிருங்கம்மா. என்னப்பா நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணலாமா? அதனால தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கிறாரு. உன்னை சேர வேண்டிய பாவெல்லாம் பெற்றவங்கள தானே வந்து சேரும். எப்போவுமே நேர்மையாக இருக்கணுங்கிறத கற்றுக்க. குறைஞ்ச லாபம் வந்தாலுமே உன்னோட கடை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இந்த மாதிரி தப்பு பண்ணால் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுப்பா. தவறான வழியில் சம்பாதிக்கிற பணம் என்னைக்கா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற பணம் தான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா அவனுக்கு புரிய வச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.